ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்வின் வளர்ச்சி குழுவில் இணைந்திருக்கும் சிங்க பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி அனிதா, சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரியிலிருந்து. ஒரு பெண் நினைத்தால் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டின் தலையெழுத்தை மட்டும் என்னங்க, நம்ம வீட்டின் தலையெழுத்தையும் நம்மளால் கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும். வீட்டின் தலையெழுத்தை எப்படிங்க மாற்றி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சொகுசான வீடு, ஒரு காரு, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வி, வருஷத்துக்கு நம்ம குடும்பத்தோட ஒரு 2-3 தடவை சுற்றுலா, இந்த மாதிரி போகிறவங்கள தான் வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி, செகண்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி, தேர்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்மேன், ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர். இந்த 4 கேட்டகரியில் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இருக்காங்க. எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் பார்த்திங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடான இன்கம்மாக இருக்கும். அவங்க வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம் வரும். ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கும் இன்வெஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த டீம் மூலமாக, அந்த குழு மூலமாக அவங்க ஒரு இன்கம் எய்ம் பண்ணுவாங்க. அவங்க வேலை பார்க்கலைனாலும் அந்த டீம் வேலை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு இன்கம் வரும். ரெண்டாவது டைம் ஃப்ரீடம் அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனும் இன்வெஸ்டரும் தாங்க. அவங்க தாங்க அந்த சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக நம்மளாலையும் வாழ முடியுங்க. அப்போ நம்மளும் பிஸ்னஸ் மேனாவோ இன்வெஸ்டராகவோ இருந்தால் தான் நம்மளால் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். இன்வெஸ்டராக நம்மளால் மாற முடியுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக பிஸ்னஸ் மேனாக நம்மளால் கண்டிப்பாக மாற முடியுங்க. எப்படிங்க நம்ம பிஸ்னஸ் மேனாக மாற முடியும்? பிஸ்னஸ் பண்ணணுன்னா நிறைய முதலீடு வேணுமே அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தின் மூலமாகவே நம்ம இன்கம் எய்ம் பண்ண முடியுங்க. எப்படிங்க நம்ம பழக்க வழக்கத்தின் மூலமாக நம்ம இன்கம் எய்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆல்ரெடி நம்மள்ட்ட 2 ஹேபிட்ஸ் இருக்குங்க. ஒன்று பர்ச்சேசிங், இன்னொன்று ரெஃபரல். பர்ச்சேஸ் பண்ணாமல் இன்றைக்கி யாருமே கிடையாதுங்க. அந்த பர்ச்சேசிங்கையும் ரெஃபரல் பண்ணுறதையும் நம்ம பிஸ்னஸாக மாற்ற முடியுங்க. எப்படிங்க நம்ம அந்த ஹேபிட்டை பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மூலமாக நம்ம அந்த பர்ச்சேஸையும் ரெஃபரலையும் நம்ம பிஸ்னஸாக மாற்ற முடியுங்க. 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்புங்க இது. MLM பற்றி ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புக்கில் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிலபஸே இருக்குங்க. ரெண்டாவது கவர்மெண்ட்லேயும் நமக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டு அதை கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான போஸ்ட்டு தான் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கில் இந்தியா, அதாவது மத்திய கவர்மெண்ட்டு மூலமாக அப்ரூவல் பண்ணப்பட்ட ஸ்கில் இந்தியா மூலமாக நம்மளுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்மளுக்கான அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நேரடி விற்பனைத்துறையின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா வரும் 2024 to 25 நிதியாண்டில் நேரடி விற்பனைத்துறையின் வளர்ச்சி 3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நேரடி விற்பனை சந்தை 2025 8,000 கோடியாக எகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல நிறுவனமான ஃபிக்கி கருத்து கணிப்பு செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 58% சதவிகிதத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, வாங்குறதுக்கு கன்சியூமர் ஆகிய நம்ம இருக்கோங்க. ஒரு உதாரணமாக 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதோட உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தாங்க இருக்கும். மீதி 70 ரூபாய் எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரகர்களுக்கும் விளம்பரத்துக்கும் போயிடுதுங்க அந்த 70 ரூபா. ஸோ 100 ரூபாய்க்கு நம்ம அந்த பொருள் நம்ம கையில் கிடைக்குதுங்க. இதை மாற்றி அமைக்கக்கூடிய துறை தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இதில் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும், வாங்குறதுக்கு கன்சியூமர் ஆகிய நம்ம இருப்போம். இதுலேயும் உற்பத்தி செலவு 30 ரூபா தான், வாங்கையில் பொருள் 100 ரூபா தான். அந்த இடைப்பட்ட 70 ரூபா நம்மளுக்கே சேர்ந்துருதுங்க. அது எப்படிங்க அந்த 70 ரூபாயை நம்மளே சம்பாதிக்கிறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழக்கத்தை
நம்ம இன்கமாக மாற்ற போகிறோங்க. அது என்னங்க பழக்கம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கு, அந்த மளிகை கடை நல்லாயிருக்கு, இந்த ஜவுளி கடை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த ஜவுளி கடைக்காரங்களோ அந்த மளிகை கடைக்காரங்களோ அந்த ஹோட்டல்காரங்களோ தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம சிபாரிசு பண்ணுறது மூலமாக நம்ம சம்பாதிக்க முடியும். இந்த பேஸ்ட்டு நல்லாயிருக்கு, அந்த ஷாம்பு நல்லாயிருக்கு, அந்த சோப்பு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது மூலமாக நம்ம அந்த வருமானத்தை எய்ன் பண்ண முடியும். அது எப்படி நம்ம தனியாக பண்ண முடியுமா அப்படின்னா, அதை நம்ம சூப்பராக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் இன்றைக்கி இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி, டோட்டலாக வேர்ல்டுலே நம்பர் 1 கம்பெனியாக இருக்கக்கூடிய எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இவங்க இருக்காங்க. கம்பெனியோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் டெல்லியிலையும் ஹெட் ஆஃபீஸ் சென்னையிலையும் இருக்குங்க. லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் அப்படிங்கிற அவார்டு 2019 வாங்கியிருக்காங்க. அதுக்கான நியூஸ் வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் வந்திருக்கு. ஹெல்த் கேர், பியூட்டி கேர், பர்சனல் கேர், ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. அப்ரூவல் சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆயுஷ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் மட்டுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக், யுனானி, யோகா, சித்தா, ஹோமியோபதி இந்த சர்டிஃபிகேட் யாராலையும் சாமானியமாக வாங்க முடியாதுங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் இதை வாங்க முடியும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. எஃப்ஐசிசியில் மெம்பராக இருக்காங்க, ஜிஎம்பியில் மெம்பராக இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தாங்க அவங்கள்ட்ட சொல்கிறேன். அதில் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை மட்டும் இங்கே பார்ப்போம். காஃப் நீல் இருக்குது, நம்ம சளி இருமலுக்கான காஃப் நீல் டானிக் இருக்குது. பிளட்டை சுத்திகரிக்கக்கூடிய டானிக் இருக்குது. விமன் கம்பெனின்னு, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்குது. லிவர் கெயின் இருக்குது, லிவரை வந்து புதுப்பிச்சு தரக்கூடிய ஒரு டானிக் இருக்குது, டேப்லெட்டும் இருக்குது. அப்புறம் ஆண்களுக்கு உண்டான இந்த ஆண்மை குறைபாடு இது மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய டேப்லெட் இருக்குது. வெல் ஹார்ட் இருக்குது, இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் உள்ள கொழுப்பை கரைச்சி மோஷன் வழியாக கொண்டு போகக்கூடிய ஒரு டேப்லெட் வெல்ஹார்ட். அடுத்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட். அடுத்து நோவேதனான்னு சொல்லிட்டு உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து வலிகளையுமே சரி செய்யக்கூடிய டேப்லெட்டும் இருக்குது, ஆயின்மெண்ட்டும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்யூனோ3ன்னு சொல்லிட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய டேப்லெட் இருக்குது. பிலோ 37 சொல்லிட்டு காய்ச்சல் டேப்லெட் இருக்குது. அடுத்து டெய்லி டிடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய டேப்லெட் இருக்குது. அடுத்து ஃபீலிங் சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த குறைபாடு, அதாவது அயன் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய டேப்லெட்டும் இருக்குது, டானிக்கும் இருக்குது. அடுத்து யூரி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் முதற்கொண்டு வெளியில் வர யூரின் வழியாக வெளிவரக்கூடிய யூரின் பிரச்சனை அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய டானிக் இருக்குது. அடுத்து ஊண்டு ஹீலிங்னு சொல்லிட்டு நாள்பட்ட புண்ணை, சுகர் பேஷண்ட்டுக்கு முதற்கொண்டு இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பின்னு சொல்லிட்டு உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஹீட்டையுமே குறைக்கக்கூடிய ஒரு ஆயில் இருக்குது. அடுத்து புரோட்டீன் குறைபாடு உள்ளவங்க சாப்பிடக்கூடிய புரோட்டீன் பவுட்ரு இருக்குது. ஆயுஷ் வாஷ்னு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு தீராத சளி, மூச்சு திணறல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுது. அடுத்து தை ஹெல்த்துன்னு சொல்லிட்டு தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கான ஒரு டானிக் இருக்குது. அடுத்து ஆன்டி அலர்ஜின்னு சொல்லிட்டு தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு டானிக் இருக்குது. அடுத்து சைக்ளோவான்னு சொல்லிட்டு பெண்களுக்கான நீர்க்கட்டி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய டானிக் இருக்குது. டெய்லி கேர் ப்ராடக்ட்ஸில் ரெட் பேஸ்ட் இருக்குது, டே அண்ட் நைட் க்ரீம் இருக்குது, அண்டர் ஐ ஜெல் இருக்குது, ஃபேர்னஸ் க்ரீம் இருக்குது, ஃபேஸ் வாஷ் இருக்குது, கம்ப்ளீட் கேர் ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இதெல்லாம் இருக்குங்க. அடுத்து இன்னொரு பெஸ்ட் பிராண்டு பார்த்திங்கன்னா ஆனான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிராண்ட் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 48 வகையான மூலிகைகளை உள்ளடக்கிய ஒரு லேகியம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரி லைஃப்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட்டாக இருக்கக்கூடிய தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சத்துள்ள ஒரு பால் பவுடர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் சுருள் பாசியில் தயார் பண்ண ஸ்பைருலினா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டு 1 கிலோ காய்கறிகள் பழங்களுக்கு உண்டான சத்து அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 95ன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் இன்றைக்கி உலகத்திலேயே எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. 9 லட்சம் வராக் வேல்யூ உள்ள ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத நோய்களையும் கூட க்யூர் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. ரெண்டாவது நமக்கு கேன்சர்
கேன்சர் போன்ற புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டைபா லைஃப்னு சொல்லிட்டு சுகர் பேஷண்ட்டுக்குள்ள ஒரு டேப்லெட் இருக்குது. ஒரு 5 வகையான சோப்பு இருக்குது. டர்மரிக், ஸ்ட்ராபெரி, சாண்டல், நீம், பப்பாயா, இந்த மாதிரி ஒரு 5 வகையான சோப்பு. அப்புறம் மகா பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் இருக்குது. இளநரையை போக்கக்கூடியது, சொட்டத்தலையிலையும் முடி வளர வைக்கக்கூடிய ஒரு ஆயில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் டூத் பேஸ்ட் இருக்குது. அடுத்து விமனுக்கு தேவையான சானிடரி நாப்கின் இருக்குது. அடுத்து பாடி பட்டர் க்ரீம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ ஸ்டார்னு இன்னொரு பிராண்டில் அதே மாதிரி சோப்பு, பேஸ்ட்டு, ஃபேர்னஸ் க்ரீமு, ஸ்க்ரப்பரு, பவுடரு, ஹேர் ஆயில், அப்புறம் நீம் ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான லாண்ட்ரி லிக்யூட் இருக்குது. டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷ் லிக்யூட், டிஷ்வாஷ் பார், கிளாஸ் கிளீனர், அது எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான டீத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், இது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட உரங்கள் அனைத்துமே இருக்குது. பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, அடி உரம், தொழு உரம், அது எல்லாமே மகசூல் அதிகமாக வர்றதுக்கான ஆர்கானிக் உரம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. சரிங்க, இது எல்லாமே நம்ம எங்கெங்கே வாங்குறது அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக ஒரு 300க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது, நம்ம ஷாப் இருக்குது, நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, எப்படிங்க நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மூலமாக நமக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கன்சியூமர் குரூப் உருவாக்கணும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் உருவாக்கணும். இந்த 2 குரூப் மூலமாக தான் நமக்கு இன்கம் கிடைக்குது. கன்சியூமர் குரூப் உருவாக்கும் போது நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டாக 20 to 63% வரைக்கும் ஸ்பாட் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் உருவாக்கும்போது நம்மளுக்கு ஒரு 8 வகையான இன்கம் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குதுங்க. நம்ம பார்க்குற ஒரு வேலைக்கு 8 வகையான இன்கம் கிடைக்குதுங்க. சேல்ஸ் டேர்ன் ஓவர் போனஸ் நமக்கு வாரம் அனுப்பிச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு வாரத்தை பார்த்திங்கன்னா சாட்டர்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு நம்மளோ அல்லது நம்ம டீம்லையோ பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த எலிமெண்ட்ஸ் ஆனான இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு 75 BVயாகவும், நியூ ஸ்டார் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு 35 BVயாகவும் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பிரான்ச்சஸை நம்ம உருவாக்கணும். பிரான்ச் 1, பிரான்ச் 2 அப்படின்னு 2 பிரான்ச்சஸை உருவாக்கணும். அதுக்கு இன்சென்டிவாக 12% கமிஷனை நமக்கு கொடுத்துட்றாங்க. நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கினது மூலமாக நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 பிரான்ச்சஸை உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உஷாராணி பிரான்ச் 1ல் உஷாராணின்னு ஒரு ஃப்ரெண்டை கொண்டாந்துருக்கேன். அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி சொன்னேன். அவங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க 5000 PV எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அடுத்து பிரான்ச் 2ல் பாருங்கள், சிவகாமின்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அவங்க யார் என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணது மூலமாக அவங்க எனக்கு ஃப்ரெண்டாகி அவங்களும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்புக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களும் 5000 BVக்கு எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு 5000 BVக்கு 12% கமிஷனாக 1200 ரூபா அந்த வாரம் நமக்கு இன்கமாக கிடைக்கிது. அதில் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கமாக நமக்கு 1000 ரூபா நம்ம லீடர்ஸ் மூலமாகவும், ST போனஸ் கம்பெனி மூலமாக 600 ரூபாயும் சேர்த்து 1200 ரூபா நமக்கு இன்கமாக கொடுக்குறாங்க. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பிரான்ச் 1ல் உஷாராணி மேமும் நான் செஞ்ச அதே வேலையை அவங்களும் செய்கிறாங்க. அப்போ உஷாராணி மேம் டீமில் சந்தானம்னு ஒரு ஃப்ரெண்டும், அடுத்து வீரலட்சுமி அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டும் 5000 BVக்கு எடுத்து உள்ளே வர்றாங்க. அதே போல் சிவகாமி மேடம் டீம்லேயும் காவியான்னு ஒரு மேடமும், சஃப்ரா அப்படிங்கிற ஒரு மேடமும் நான் செஞ்ச அதே வேலையை அவங்களும் செஞ்சு சிவகாமி மேடம் செஞ்சதுனால அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வரும்போது அந்த வாரம் நம்மளோட இன்கம் பார்த்திங்கன்னா 1200 ரூபா. அதே நம்ம மட்டும் சம்பாதிச்சா நல்லா இருக்காது இல்லைங்களா? நம்மளை நம்பி வந்த உஷாராணியும் சிவகாமியும் சம்பாதிக்கணும். அப்போ நமக்கு கிடைச்ச அதே ஃபஸ்ட்டு வர இன்கம் அவங்களுக்கும் கிடைக்கும். டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 1000 ரூபாயும், ST போனஸ் 600 ரூபாயும் சேர்த்து 1200 ரூபா உஷாராணிக்கும் சிவகாமி மேடத்துக்கும் அதே மாதிரி கிடைக்கும். அதுக்கடுத்த வாரங்களில் பார்த்திங்கன்னா பிரான்ச் 1ல் நம்ம உஷாராணி மேம் மட்டும் இல்லாமல் அவங்க டீம் சார்பாக எல்லோரும் சேர்ந்து 40000 BV சேல்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பிரான்ச் 2ல் சிவகாமி மேடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து 40000 BV சேல்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த வாரம் நம்மளோட இன்கம் 4800 ரூபா. அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இப்படி டீம் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போயிட்டு இருக்கும்போது பிரான்ச் 1ல் 1 லட்சம் BVயும், பிரான்ச் 2ல் 1,20,000 BVயும் சேல்ஸ் ஆகிருக்கையில் நமக்கு அந்த வார இன்கம் 12000 ரூபா. பிரான்ச் 1ல் 1 லட்சம் BV தான் ஆயிருக்கு, பிரான்ச் 2ல் 1,20,000 BV ஆயிருக்கு. அப்படின்னா கம்பெனி எது கம்மியான டர்ன் ஓவராக இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி ஈக்குவல் பண்ணி இன்கம்மை அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க.
மீதி உள்ள 20,000 கேரி ஃபார்வர்டிங் சிஸ்டத்தில் நமக்கு அப்படியே இருக்குங்க. அதுக்கடுத்த வாரங்களில் நம்ம டீமில் நடக்கக்கூடிய சேல்ஸை அதை கால்குலேட் பண்ணி ஈக்குவல் பண்ணி நமக்கு இன்கம்மை அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க. இந்த கேரி ஃபார்வர்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு பிஸ்னஸ் வேல்யூ கேரி ஃபார்வர்டிங்கில் இருக்குங்க. அடுத்த வாரங்களில் பிரான்ச் 1ல் 5 லட்சம் பிவியும் பிரான்ச் 2ல் 1 லட்சம் பிவி தான் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம 3ஆவதாக ஒரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ஈக்குவலேட் பண்ணி 2 லட்சம் பிவியாக கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வாரம் நம்மளோட இன்கம் பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய். இந்த மாதிரி அதுக்கடுத்த வாரங்களில் பார்த்திங்கன்னா பிரான்ச் 1ல் எல்லோரும் சேர்ந்து 10 லட்ச ரூபா டர்ன் ஓவரும், பிரான்ச் 2ல் எல்லோரும் சேர்ந்து 10 லட்ச ரூபா டர்ன் ஓவரும் கொடுக்கும்போது அந்த வார இன்கம் 1,20,000 ரூபாய். அதுக்கடுத்த வாரங்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட எஸ்டிபி பேமெண்ட் பர் வீக் பார்த்திங்கன்னா 2,10,000 ரூபா தாங்க. அதுக்கு மேலே சேல்ஸ் ஆனாலும் நம்ம கம்பெனி சீலிங் லிமிட்டாக 2,10,000 ரூபா தாங்க வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் சம்பாதிச்சா நல்லா இருக்காது இல்லைங்க, நம்மளை நம்பி வர்ற நம்ம டீமில் இருக்கவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையாங்க. நம்ம டீமில் வர்ற எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கம்பெனி சீலிங் லிமிட்டாக 2,10,000 ரூபா வச்சுருக்காங்க. அடுத்து மோர் இன்கமாக பார்த்தீங்கன்னா ரேங்க் இன்கம், ஓவர் ரேடிங் போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், அவார்டு அண்ட் ரிவார்ட்ஸ், அப்புறம் லாயல்ட்டி போனஸ், என்டிசி கிளப் போனஸ், லாயல்ட்டி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி இன்கம்லாம் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலமாக நிறையா பேர் இன்றைக்கி சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2018 பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 300 பேருக்கு மேலே கலந்துக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் தாங்க இது. அதில் பார்த்திங்கன்னா 50% மேலே லேடிஸ் தாங்க இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் கொடிசியா அரங்கத்தில் நடந்த ஒரு ப்ரோக்ராம்ங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் எபோ லீடர்ஸ், அதாவது டீம் கோஆர்டினேட்டருக்கும் மேலே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே கலந்துருக்காங்க. அதுலேயும் பாதிக்கு மேலே லேடிஸ் தாங்க கலந்துருக்காங்க. இதில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம நம்பி வர்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்புங்க இது. மித்த தொழிலெல்லாம் நம்ம மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், நம்மளை நம்பி வர்றவங்கள சம்பாதிக்க வைக்க முடியாது. ஆனால் இதில் நம்ம சம்பாதிக்கிறதும் இல்லாமல் நம்மளை நம்பி வர்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புங்க. இதில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது 2வது பட்சமாக இருந்தாலுங்க, இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரான ப்ராடக்டாக, ரிசல்ட்டிவான ப்ராடக்டாக இருக்குங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணதில் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடச்சிருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்லைடில் சம் ஆஃப் டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட்டை பாருங்கள். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட் இதில் இருக்குங்க. பிளட் ப்யூரிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு பிளட் ப்யூரிஃபையர் யூஸ் பண்ணி அவனை ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த கிருமிகள் எல்லாமே வெளியேறிடுச்சு. அதனால் அவங்க ஸ்கின் நல்லா வந்திருக்கு. அடுத்து இந்த அம்மா பாருங்கள், லங் கேன்சரால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்களால வெளியில் வர முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதிலேருந்து ரிலீவ் ஆகி ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அடுத்து இந்த பாப்பா பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு அலர்ஜி அந்த பாப்பாவுக்கு இருந்திருக்கு. ஸ்கூலுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நல்லா ஃபுல் ரெக்கவர் ஆகி அந்த பாப்பா இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி தான். அவங்களும் நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அடுத்து யூரி ப்ளஸ் டானிக் எடுத்து கிட்னி ஸ்டோன் ஃபுல்லாக இல்லாமல் அந்த லேடி ரிலீவ் ஆகி ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருமாறிட்டு வர்றது இந்த குழந்தையின்மை பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம சந்ததியினரை உருவாக்கிட்டு போகிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். 10ல் 6 பேருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனையை கூட நம்ம ப்ராடக்ட் மூலமாக ஈஸியாக க்யூர் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா 14 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வெளியில் எடுத்து அலோபதியிலலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு குழந்தை நிற்காமல் நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டு இப்போ அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 வருடம் குழந்தை இல்லாமல் நம்ம ப்ராடக்டை எடுத்து சாப்பிட்டு அவங்க அழகான ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க, ஆண் குழந்தைய. அதுக்கடுத்து இவங்க பார்த்திங்கன்னா மூர்த்தின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா 7 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்து நமது பொருளை சாப்பிட்டு அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பரான ப்ராடக்ட்ஸை தாங்க நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா விமன் கம்பெனியை 95, மேன் சக்திமேன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டாங்க. நாங்கள் தேனி மாவட்டம் தேவாரம் பக்கத்தில் இருக்க பொம்மிநாயக்கம்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். என்னுடைய பேர் பாண்டி, என்னுடைய மனைவி பேர் நித்யா. நான் சீலைமிட்டியில் பூ மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நாங்கள்
திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பக்கத்தில் ஸ்ரீமதி கருத்தரிப்பு மையத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அங்கே 2 வாட்டி டெஸ்ட் பேபி வச்சாங்க, குழந்தை நிற்கலை. ஏறக்குறைய ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். கடைசி ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, குழந்தை ஏதாவது தத்தெடுப்புங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை செய்முறை வச்சு நான் வந்து மதுரை ஐஸ்வர்யாவுக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அந்த டைமில் எங்கள் மாமா சுவேந்திரன் அவங்க மூலியமாக அறிவழகன் சார் அறிமுகமானார். அவர் வந்து ப்ராடக்ட் கொடுத்தாங்க, 3 ப்ராடக்ட்டு. அதை யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்ண மூலியமாக எங்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியம் கிடைச்சது. நான் யூஸ் பண்ண பொருள் வந்து நான் யூஸ் பண்ணது மேன் சக்திமான் ஸ்பெல்லினா கோல்டு, இது 2 நான் யூஸ் பண்ணேன். என்னுடைய மனைவி வந்து 95 உமன் கம்பேனியன் 2 யூஸ் பண்ணாங்க. நாங்கள் ப்ராடக்ட் 2 மாதம் தான் பயன்படுத்தினோம். 2 மாதம் பயன்படுத்தியிலே மனைவி வந்து கர்ப்பமாயிட்டாங்க. இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அறிமுகப்படுத்திய எங்கள் மாமா சுவேந்திரன் அவர்களுக்கும், கதிர்காம் சார் அவர்களுக்கும், அவங்க மனைவி உமா மேடம் அவர்களுக்கும், அறிவழகன் சாருக்கும், மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு வரைக்குமே அவங்க வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்க நம்ம ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிட்டு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு ரிப்போர்ட் இது. பாப்பா பேருங்க? ரேவதி. என்ன பிரச்சனைக்காக பொருள் எடுத்துக்கிட்டீங்க? ஏஜ் அட்டன் பண்ணாதனால இந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க. பொருளை கொடுத்தது யாருங்க? வெண்ணிலா, பாலா சார் 2 பேரும் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நாள் அந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க? 3 மாசமா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுதுங்க? 21 முடிஞ்சு 22 வரப்போகுது. இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாதனால இந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க. இந்த பொருளை எடுத்துக்கிட்டது மூலமா உங்களுக்கு இப்ப என்ன நன்மை கிடைச்சிருக்கு? ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர். இது எதுவுமே வந்து மருந்து பொருள் கிடையாதுங்க. இது எல்லாம் துணை உணவு தான். நீங்க கண்டினியூஸா இதை எடுத்துக்கலாம். இது ஒரு 3 to 6 மாசம் எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க உடம்புல ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? இது நிறைய பேத்துக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ தேவைப்படுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. செம்ம நன்றிங்க. சந்தோஷம். நம்ம பாப்பாவோட நல்லா சந்தோஷம் தான். இவங்க எடுத்துக்கிட்ட பொருள் உமன்ஸ் கம்பெனியன், கவாச் பிரஸ், ஸ்பயர்னா கோல்டு, இது 3 எடுத்துக்கிட்டாங்க. இது எடுத்தது மூலமா அவங்க இன்னைக்கு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லாருமே அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இந்த பொருளை எடுத்தது மூலமா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி நிறையா விஐபிஸ்லாம் நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு நம்ம ப்ராடக்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து தமிழ்நாடோட முன்னாள் தொழில்நலத்துறை அமைச்சர் திரு செல்லப்பாண்டியன் சார் அவங்க நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மகாராஷ்டிரா மினிஸ்டர் நிதின் கட்கரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மினிஸ்டர் நயினார் நாகேந்திரன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பாடகியான நம்ம ஜானகி அம்மா நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து திரிபுரா சிஎம் நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அஸ்ஸாம் எம்எல்ஏ நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம விஜயகாந்த் நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட் வாங்கி, அதாவது பிரபலங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், எல்லாருமே நம்ம ப்ராடக்ட் வாங்கி சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க. சரி, இவ்வளோ பேர் இவ்வளோ விஐபிஸ் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ ப்ராடக்டோட ரேட்டு பயங்கரமாக இருக்குமோ, நம்மளால் வாங்க முடியாதோ அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. வெளியில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலான ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தாங்க கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்க ஹெர்பல் டூத் பேஸ்ட் பார்த்திங்கன்னா 150 கிராமு எம்ஆர்பி ப்ரைஸே 175 ரூபா தாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக 120 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதே வெளி மார்க்கெட்டில் சென்சோடைன் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க 70 கிராம் பேஸ்ட்டை.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லிவர் கெயின்னு ஒரு டானிக் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு லிவர் கேர் ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 200 ml. நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 235 ரூபா, அதே அங்கே பார்த்திங்கன்னா 350 ரூபா. அதே மாதிரி விமன் கம்பெனியன் சூப்பர்வான நம்ம லேடிஸ்க்கான பெர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா நானே அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இர்ரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு இருந்தது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளமே இல்லாமல் கரெக்டாக 28 டேஸ்க்கு ஒருக்கா பீரியட்ஸ் கரெக்டாக வந்ததுங்க. அந்த ப்ராடக்டோட கம்பேர் பண்ணையில் வெளியில் உள்ள ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 2750 ரூபா விற்கிறாங்கங்க. ஆனால் நம்ம ப்ராடக்ட்டு ஜஸ்ட்டு 300 ரூபா தாங்க எம்ஆர்பியே. அதே மாதிரி மகா பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோடதில் மகா பிரிங்கராஜ் வேறே வச்சுருப்பாங்க, 48 நாள் பதப்படுத்தி நமக்கு கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 200 ml 380 ரூபா தாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலான பிராண்டு பார்த்திங்கன்னா இந்துலேக்கா 100 ml 432 ரூபாங்க. இப்போ சொல்லுங்கள், நம்ம வெளியில் உள்ள ப்ராடக்டை விட நம்ம ப்ராடக்ட்டு ரேட்டு கம்மியாக இருக்கா இல்லையா? ரேட்டு கம்மியாக இருக்கோ இல்லையோங்க, நம்ம வெளியில் வாங்கக்கூடிய ப்ராடக்டில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கிறது இல்லவே இல்லைங்க. ரெண்டாவது, நம்ம ஃபேமிலிக்கே ஒரு செக்யூரான ஒரு இன்கம் பிளானை அவங்க கொடுக்குறாங்க. அதுதாங்க சூப்பராக இருக்குது. அதை தாங்க நான் பார்த்தேன். நாமினேஷன் ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பு நமக்கு மட்டும் இல்லாமல் 3 தலைமுறைக்கு நமக்கு இன்கம் கொடுக்குறதா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த குடும்ப தலைவர் இன்றைக்கி இல்லைனாலும் அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அந்த இன்கம் பிளான் நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்கங்க. நம்ம யாரை நாமினியாக போடுறோமோ அவங்க பேருக்கு நம்ம இன்கம் அப்படியே போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய மிஸ்டர் அசோக் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட இல்லை, ஆனால் அவங்க நாமினியாக அவங்க ஒய்ஃபை போட்டிருந்தாங்க. அவங்களோட இன்கம் அப்படியே அவங்க ஒய்ஃப்க்கு நம்ம கம்பெனி மூலமாக மாதம் 35 லட்சம் ரூபாய்க்கும் மேலே போய்கிட்டு இருக்குங்க. இந்த வாரிசு உரிமையை நம்ம கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்கங்க. இதை விட வேறு என்னங்க நமக்கு வேணும்? ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கை மாறாதுங்க, ஆனால் ஒரு நிமிடத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றுங்க. நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவு நம்ம தலைமுறை மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் ஒரு சூப்பரான இன்கம்மை கொடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இதில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. நமக்கு மேலே ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது. அடுத்து நம்ம அந்த டீமில் போய் நம்ம இணைஞ்சிக்கிட்டால் போதும், நம்மளையும் அந்த டீம் ஜெயிக்க வச்சிரும். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல்.